அப்புறம் ஈரானின் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கொமேனி தேவைப்பட்டால் மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று அவர் அறிவித்த நிலையில் இஸ்ரேல் பதிலடி தாக்குதலை ஈரான் மீது நடத்துவதற்கு தீவிரமடைந்து வருகிறது. இது தொடர்பாக இன்று கூட அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கச்சா எண்ணெய் வயல்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்களில் தாக்குதல் நடத்தக்கூடாது, மக்கள் வசிக்கும் இடங்களில் தாக்குதல் நடத்தக்கூடாது என்று இஸ்ரேலுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆலோசனை தெரிவித்திருக்கிறார். இதனால் ஈரான் மீதான தாக்குதல் மேலும் தாமதமடையும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேல் மீதான ஈரானின் பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலை அயன் டோம் என்ற ஏவுகணை தடுப்பு சாதன கருவி மூலமாக தடுத்தது போல ஈரானும் இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதலை எவ்வாறு தடுப்பது என்று யோசித்து ரஷ்யாவிலிருந்து ட்ரிம்ப் 200 என்ற உலகின் மிகச்சிறந்த ஏவுகணை கவச தடுப்பு வாகனத்தை வாங்குவதற்கு முடிவு செய்திருக்கிறது. இதனால் ரஷ்யாவில் இருந்து ஏவுகணை தடுப்பு சாதனங்கள் ஈரான் நாட்டிற்கு விரைவில் சப்ளை செய்யப்பட உள்ளன. இதன் மூலமாக இஸ்ரேலின் பதிலடி தாக்குதலை தவிர்க்க முடியும், தடுக்க இயலும் என்று ஈரான் அரசு கருதுகிறது. ரஷ்யாவில் உள்ள அந்த ட்ரிம்ப் S-400 ரக ஏவுகணை தடுப்பு சாதனம் சர்வதேச உலக அளவில் மிகவும் சக்தி வாய்ந்த அதிநவீன ஏவுகணை தடுப்பு சாதனமாக கருதப்படுகிறது. 400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரும் ஏவுகணைகளையும் மற்றும் ட்ரோன்களையும் தடுத்து வழிமறித்து அந்த லேசர் தொழில்நுட்பத்தின் மூலமாக ரேடார் மூலமாக கண்காணித்து பதில் தாக்குதல் நடத்தி அழிக்கும் வல்லமை படைத்தது என்று ராணுவ நிபுணர்கள் கூறுகிறார்கள். மேலும் ரகசியமான ஏவுகணைகள் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் என்று அழைக்கக்கூடிய கண்டமிட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகளை இந்த ட்ரிம்ப் 400 ரக ஏவுகணை தடுப்பு சாதனம் எளிதில் வழிமறித்து அவற்றை அழித்துவிடும் திறன் வாய்ந்தது என்று கூறப்படுகிறது. இந்த ஏவுகணை தடுப்பு சாதனத்தை ரஷ்யாவிடமிருந்து ஈரான் வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. ஏற்கனவே இஸ்ரேல் அயன் டோம் என்ற ஏவுகணை தடுப்பு சாதனத்தின் மூலமாக ஈரான் அனுப்பிய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் என்று அழைக்கப்படும் கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகள் பலவற்றை நடுவானிலேயே வழிமறித்து தாக்கி அளித்தது. அதனால் பெருமளவில் பொதுமக்களுக்கு உயிரிழப்பு மற்றும் சேதம் பெருமளவில் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதே போல போர் தந்திரத்தை ஈரானும் கடைபிடிக்க இருக்கிறது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே எந்த நேரமும் போர் மூழலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஏவுகணை தடுப்பு சாதனத்தை அதிநவீன சாதனங்களை ட்ரிம்ப் ஏவுகணை தடுப்பு சாதனத்தை ஈரானும் அயன் டோம் சாதனங்களை இஸ்ரேலும் வைத்து நடுவானில் ஏவுகணைகளை வழிமறித்து தாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பது சர்வதேச அளவில் போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. ஆபிரகாம்.